இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணிக கட்டிடங்களுக்கு வாடகையுடன் சேர்த்து 18% GST என்ற மத்திய அரசின் அறிவிப்பை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பினர் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல. ஒரு அரசியல்வாதி அரசா நடக்கல, இது அதிகாரிகளுடைய அரசா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி செய்ய வேண்டிய வேலையை மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி மக்களுக்கு பண்றதுக்கு ஒரு அரசே தேவையில்லை. எதுக்கு இந்த அரசு இந்த மாதிரி பண்றாங்க தெரியல. எங்களை வாழ விடுங்க, இல்லட்னா எங்களை ஒட்டுமொத்தம் ஒரு தேதியை சொல்லுங்க. மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாலும் சரி. மத்திய அரசு என்ன சொல்லுது, நாங்க கொண்டு வரல, நாங்க GST போட்டது சரி, மாநில அரசு ஆதரிக்குன்னு சொல்லுது. மாநில அரசு என்ன சொல்லுது, நாங்க ஒன்றும் பேசல, மத்திய அரசு தான் கொண்டு வரேன்னு சொல்றேன். ரெண்டு பேருக்கு இருக்கிற போட்டியில பலிக்காடா ஆடுறது நாங்க. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம் சுபா. நாடு முழுவதும் உள்ள வணிக கட்டிடங்களில் வணிகம் செய்து வரும் வணிகர்கள் இனி தாங்கள் செலுத்தும் வாடகை தொகையோடு கூடுதலாக 18% தொகையை GST-யாக செலுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80% மேற்பட்ட வணிகர்கள் வாடகை கட்டிடத்தில் தான் வணிகம் செய்து வரும் நிலையில் மத்திய அரசின் அறிவிப்பு வணிகர்களிடையே மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அறிவிப்பை கண்டித்து உடனடியாக அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பு சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த திருச்சியில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் தலைமை தபால் நிலையம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வணிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் திடீரென அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள 30 லட்சத்திற்கும் அதிகமான வணிகர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த புதிய GST அறிவிப்பை செயல்படுத்த மாட்டோம் என தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை முழக்கத்தை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.